புதுச்சேரியில வாய்க்கால் கட்டுமான பணியில தொழிலாளர்கள் ஈடுபட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா பக்கவாட்டில் இருந்த சுவர் இடிஞ்சு விழுந்ததுல 3 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கக்கூடியது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் 3 நபர்கள் சிகிச்சை எடுத்துட்டு வராங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். புதுச்சேரி மரப்பாலம் வசந்த் நகர் பகுதியில வாய்க்கால் அமைக்கும் பணி நடந்துட்டு வருது. பொழிவுறு நகர திட்டத்தின் கீழே இங்க வாய்க்கால் அமைக்கும் பணி நடந்துட்டு வருது. 16 தொழிலாளர்கள் இந்த பணியில ஈடுபட்டு வராங்க. அப்போ இந்த வாய்க்கால் இருக்கக்கூடிய சேர அங்க இருந்த தொழிலாளர்கள் அகற்றிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் எதிர்பாராத விதமா பக்கத்துல இருந்த மின்வாரியத்துக்கு சொந்தமான 33 ஆண்டுகள் பழமையான சுவர் ஒன்று இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்போ அதுல 6 தொழிலாளர்கள் சிக்கியிருந்திருக்காங்க. இதுல 3 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 3 நபர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்திருக்காங்க. உயிரிழந்தவங்க அரியலூர் மாவட்டம் நெட்டக்குறிச்சி பகுதியை சேர்ந்த பாக்கியராஜ், ஆரோக்கியராஜ், பாலமுருகன் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மேலும் 3 நபர்கள் தீவிர சிகிச்சை எடுத்துட்டு வராங்க. மீதம் இருக்கக்கூடிய 10 பேர் வேறொரு பக்கம் இருந்ததால அதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. இப்படி வாய்க்கால் கட்டுமான பணியில ஈடுபட்டு இருந்த தொழிலாளர்கள் மேல சுவர் இடிஞ்சு விழுந்ததுல 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. வேலைக்காக வெளியூர் வந்த நிலையில எதிர்பாராத விதமா நடந்த விபத்துல 3 பேர் உயிரிழந்திருக்கிறது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை ஆதம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் 20 வயதான ஆகாஷ். இவருடைய நண்பரான 20 வயதான கௌஷிக்கோட சேலையூர்ல இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிக்கு இவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த கல்லூரியில 3ஆம் ஆண்டு பிகாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல வழக்கம் போல இவங்க பல்லாவரம் மேம்பாலம் வழியா இருசக்கர வாகனத்துல போயிருந்திருக்காங்க. அப்போ போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால எதிர் திசையில இவங்க போனதா கூறப்படுது. தாம்பரத்துல இருந்து ஒரு வாகனம் வந்த சூழலதா எதிர் திசையில வந்த இவங்களுடைய இருசக்கர வாகனத்து மேல மோதி விபத்துக்குள்ளாக இருந்திருக்கு. இந்த விபத்துல இருசக்கர வாகனத்தை ஓட்டிட்டு வந்த கௌஷிகனுடைய கால்ல முறிவு ஏற்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பின்னாடி அமர்ந்திருந்த ஆகாஷ் விபத்துல சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியா போக்குவரத்து காவல்துறையினர் அங்க விரைந்து வந்து கால் முறிவு ஏற்பட்ட மாணவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் உயிரிழந்த ஆகாஷுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. கல்லூரிக்கு போன மாணவர் சாலை விபத்துல சிக்கி உயிரிழந்திருக்க கூடியது குடும்பத்தார் சக மாணவர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு வழி பாதையா இருந்த இந்த மேம்பாலம் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமா இருவழி பாதையா மாத்தப்பட்டிருந்திருக்கு. ஆனா முறையான தடுப்புகள் இல்லாததால இங்க அதிக அளவுல விபத்துகள் நடக்கிறதா அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பா கடந்த 30 நாட்கள்ல மட்டும் இங்க நடந்த விபத்துல 3 பேர் உயிரிழந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல கல்லூரிக்கு போன மாணவர் வாகன விபத்துல சிக்கி உயிரிழந்திருக்க கூடியது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.